பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பூக்கள் விலை அதிகரிப்பு, பழங்களின் விலையும் கடுமையாக உயர்ந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பழம் மற்றும் பூக்களின் விலை 30 முதல் 40 விழுக்காடு வரை குறைவு. கிளாம்பாக்கத்திற்கு நேரடியாக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய பேருந்து வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வியாபாரிகள் வேண்டுகோள். தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் பொருட்கள் வாங்க சந்தை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். பொங்கல் பானையில் செங்கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்து வாங்க ஆர்வம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கும் தலா ஒரு கார் பரிசு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட உள்ளது. பொங்கலுக்கு இதுவரை இல்லாத வகையில் தென் மாவட்டங்களுக்கு அதிகளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். பொங்கலுக்காக கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 23,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4.34 லட்சம் பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை. தென் மாவட்டங்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். பேருந்துகளை அதிக எண்ணிக்கையில் இயக்க பயணிகள் கோரிக்கை. சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் குவிந்த மக்கள். சில பயணிகள் பேருந்தில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணம். அண்ணாமலை பகல் கனவு காண்பது போல் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை உருவாக வாய்ப்பில்லை. இருமொழிக் கொள்கையை தொடரும் என்றும் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்துவிட்டது வடகிழக்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிட கட்சியினர் வற்புறுத்தினால் மறுப்பு சொல்ல முடியாது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. பிள்ளையார்பட்டி அருகே வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்ட சுற்றுலா பொங்கல் விழா. சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் மகள் பரதநாட்டம் ஆடிய அசத்தல். மணிப்பூரில் இருந்து அடுத்த நடைப்பயணத்தை தொடங்கினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே யாத்திரையை தொடங்கி வைத்தார். இந்திய ஒற்றுமை நியாய நடைப்பயணத்தை மணிப்பூரில் தொடங்கிய ராகுல் காந்தி மும்பையில் நிறைவு செய்கிறார். 6713 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் 15 மாநிலங்கள், 110 மாவட்டங்கள், 100 மக்களவைத் தொகுதிகளுக்கு செல்ல திட்டம். மணிப்பூர் மக்களின் கண்ணீரை துடைக்கவும் கரங்களை பிடிக்கவும் பிரதமர் மோடி ஏன் மணிப்பூருக்கு வரவில்லை? காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி. மத்திய பாஜக அரசின் ஆதரவோடு நாட்டில் குறிப்பிட்ட 2 நிறுவனங்கள் மட்டுமே பயனடைந்து வருகின்றன. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸில் இருந்து ஒரு மிலிந்த் தியோரா வெளியேறினால் லட்சக்கணக்கான மிலிந்த் தியோராக்கள் வருவார்கள். மிலிந்த் தியோரா வெளியேறியதால் காங்கிரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் திட்டவட்டம். மாலத்தீவு மேயர் தேர்தலில் இந்தியா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட எதிர்க்கட்சி அமோக வெற்றி. தலைநகர் மாலேவில் நடைபெற்ற தேர்தலில் ஆளும் கட்சி படுதோல்வி. மாலத்தீவில் இருந்து படைகளை திரும்ப பெறுங்கள். இந்தியாவுக்கு மாலத்தீவு அரசு கெடு விதிப்பு. டெல்லியில் குளிர்கால விடுமுறையை தொடர்ந்து நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பு. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என டெல்லி அரசு உத்தரவு.
விவேக் ராமசாமி ஒரு ஏமாற்று பேர்வழி. அவரது பேச்சில் ஏமாந்து வாக்களித்து விட வேண்டாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. தன் மீதான டொனால்ட் ட்ரம்பின் புரிதல் தவறு என விவேக் ராமசாமி விளக்கம். ட்ரம்பை மீண்டும் அமெரிக்க அதிபராக மக்கள் விரும்பவில்லை என்றும் பதிலடி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர். முதல் சுற்றில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச் வெற்றி. பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டி. நியூசிலாந்து அணி அபார வெற்றி. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் குல்பதீன் நைப் அரை சதம். 35 பந்துகளில் 57 ரன்கள் எடுத்து அசத்தல். துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவதை மகிழ்ச்சியாகவும் சவாலாகவும் எதிர்கொண்டு விளையாடுவேன். ஸ்டீவ் ஸ்மித் நம்பிக்கை.